அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் ஒரு ஆரோக்கியமான கேக் அடிக்க போகிறேன். இன்றைக்கு நான் இந்த 65 நம்பர்னு சொல்கிறேன் இந்த மாவில் தான் செய்ய போகிறேன். இது கொஞ்சம் தவிடு கூடின மாவாக இருக்கும். இந்த மாவிலும் இது 500 கிராம் 500 கிராம் பட்டர், இதுவும் கருப்பு சீனி தான் எடுத்துருக்கிறேன். 500 கிராம் சீனி, முட்டை இதுவும் ஊர்கோழி முட்டை எடுத்துருக்குது. இது பெரிய முட்டையாக இருந்தால் 8 முட்டை காணும் 1/2 கிலோ மாவுக்கு. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால 9 முட்டை எடுத்துருக்கிறேன் நான். இந்த பேக்கிங் பவுடர் 16 கிராம் பேக்கிங் பவுடர் 1/2 கிலோ இதுக்கு. இதை விட வேறு சோடா உப்பு அப்படி எதுவுமே போடாதீங்க. இந்த கேக்கு கொஞ்சம் ஆரோக்கியமான கேக்காக செய்கிறதுக்காக தான் நான் இந்த வியோ மாவெல்லாம் எடுத்துருக்கிறேன். இப்படி பேக்கிங் பவுடரை போட்டு இப்படி இது ஒரு 2 தடவை 3 தடவை இப்படி மாவுக்குள்ளே போட்டு அரிச்சு விடுங்க. இப்படி மாவை அரித்து வச்சுட்டு பிறகு பார்ப்போம். இது இந்த முட்டையை ஒவ்வொரு முட்டையாக எடுத்து மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் பிரித்து தான் கேக் அடிக்க போகிறேன். இப்படி முட்டையை உடைச்சி இதில் இருக்கிற இந்த வெடுக்கன்னு சொல்கிற இந்த இதை எடுத்து போட்டு தான் அடிக்க போகிறேன் நான். இதெல்லாம் போட்டு அடிச்சிங்கன்னா இன்றைக்கு நாளைக்கு ஆறுன கேக்கை சாப்பிட்ற போது கூடுதலாக வெடுக்கு அடிக்கும். இப்படி எடுத்து இந்த இப்படியும் வெட்டி இந்த இதையும் இப்படி எடுத்து போட்டு இப்படி எடுத்து போட்டு இந்த மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்து வைக்கிங்க. பொரிக்கிறதா இருந்தாலும் ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி எடுத்து பொரியுங்க. சில நேரம் இதுக்குள்ள அழுக்கு அதிகமாக வரும் இந்த வெடுக்குகள் எல்லாம். இப்போ இதை நாங்கள் எல்லா முட்டைகளும் இதை போட்டு ஊற்றி விட்டோம்னு சொன்னால் இது எல்லாமே எடுக்க முடியாது. அதனால் மஞ்சள் கருவை முதல் இப்படி எடுத்துட்டு இந்த இதை எல்லாமே எடுத்துடணும். எடுத்துட்டு தான் இதுக்குள்ள ஊற்றணும். நான் இப்போ இந்த 9 முட்டையையும் இதே மாதிரி பிரித்து எடுத்துட்டு கேக் கேக்கெல்லாம் பார்ப்போம். இப்போ முட்டையெல்லாம் நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இது பிறகு கேக் அடித்தா பிறகு தேவையானதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். 50 கிராம் கஸ்கொட்டையும் விளாம்ஸும் வெனிலும். இப்போ நாங்கள் இந்த வெள்ளை கருவுகளை சீனியை போட்டு அடிக்கணும் முதல். இது குறைஞ்சது இந்த சீனி கரையும் வரைக்கும் அடிக்கணும். 5-6 நிமிஷம் நல்லா அடிக்கணும். சீனி கரையும் வரைக்கும் அடிக்கணும். இது குறைஞ்சது 10 நிமிஷம் அடிக்கணும். உங்களுக்கு 10 நிமிஷம் அடிச்சுட்டு பார்ப்போம். நாங்கள் பிறகு பட்டர் போட்டு அடிக்கணும். பட்டர் போடுற போது பார்ப்போம். இப்போ நாங்கள் முட்டை வெள்ளை கருவும் சீனியும் தான் சரியாக 10 நிமிஷம் அடிச்சிருக்கிறேன். இப்போ தான் சீனி கரைஞ்சிட்டுது. இப்படி அடிக்கணும். பிறகு இந்த இது எல்லாம் நாங்கள் அடிச்சிட்டோம்னு சொன்னால் பிறகு மஞ்சள் கரு விடுற போது மா போடுற போது பெருசாக அடிக்க தேவையில்லை. இப்போ இவ்வளவு அடித்தா பிறகு இது விடுவோம். இவ்வளோ அடித்த பிறகு தான் நான் இந்த பட்டரை போடுறேன்.
பட்டர் போட்டும் 5 நிமிஷம் அடிக்கணும். இதை போட்டும் 5 நிமிஷம் அடிக்கணும். நான் ஒரு 5 நிமிஷம் இதை அடிச்சுட்டு மஞ்சள் கரு விடுற போது பார்ப்போம். இப்போ நான் பட்டர் போட்டு பிறகு 5 நிமிஷம் நல்லா அடிச்சிட்டேன். இப்படி அடித்த பிறகு நாங்கள் இந்த மஞ்சள் கருவை எடுத்து விடணும். இதை விட்டுட்டு இப்போ நான் வந்து இந்த 5 கடைசியில் விட்டு அடித்தேன்னா இந்த மஞ்சள் கரு விட்ட பிறகு இந்த ஒன்றில் விட்டு தான் அடிக்கணும். மஞ்சள் கரு விட்ட பிறகு இவ்வளோ நேரம் அடித்தாலே போதும், 1 நிமிஷமே தேவையில்லை. இப்போ இந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதே மாதிரி இந்த ஒன்றில் விட்டு தான் அடிக்க போகிறேன். இவ்வளவு நேரம் அடித்த பிறகு வெனிலாவையும் விட்டுடுவோம். ஒரு கணக்கில் தான் விடுறேன், நீங்கள் கொஞ்சம் அளந்து விடுங்க. இவ்வளோ போதும். மஞ்சள் கரு விட்டு ஒரு 30 செகண்ட், இந்த மாவும் போட்டு 1 நிமிஷம், அதுக்கு மேலே அடிக்க வேணாம். இப்போ கேக் அடித்தாச்சு, நான் அந்த தட்டில் விடுற போது பார்ப்பேன். இப்போ நான் இந்த தட்டுக்கு இந்த இதெல்லாம் பூசி பட்டர் கொஞ்சம் பூசி இந்த பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் இப்படியே விடுவோம். இது கொஞ்சம் பெரிய தட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் சின்ன தட்டிலும் விடலாம் நீங்கள். இப்போ நான் இதை இப்படி சமப்படுத்தி போட்டு வாரேன். கேக்கு கொஞ்சம் அந்த முட்டை அதுகள் சின்ன முட்டை அப்படி இருந்து கொஞ்சம் இறுக்கமாக அடித்தா நீங்கள் இந்த இதால் பூசி நல்லா சமப்படுத்தணும். இது கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறதால இப்படி ஊற்றிட்டு இப்படி இப்படி ஆட்டி விட்டீங்கன்னாலே போதும். அப்படி செய்துட்டு இந்த இதுகளை மாவுக்களை போட்டு அடித்து விட்டோம்னு சொன்னால் அடியில் போய் எல்லாம் ஒட்டிடும். அதுக்காக கொஞ்சம் மேலுக்கு இப்படி இப்படி மேலுக்கு போட்டு விடுங்க. நான் இப்போ இந்த இது ரெண்டும் கலந்து எல்லாம் போட்டுட்டு இதுக்குள்ளே பேக் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இதெல்லாம் நான் மேலே போட்டு வச்சுருக்கிறேன். இப்படியே விட்டோம்னா மேலுக்கு கொஞ்சம் கருகின மாதிரி வந்துடும். அதுக்கு இந்த இதால் இப்படி லேசாக
இப்படியே லேசாக இழுத்து கொண்டு வாங்க, ஆக அமர்த்தாமல் இப்படி ஒரு கொஞ்சம். இப்போ இவ்வளவும் போதும். இந்த பூர் வந்து 180 அரை மணித்தியாலம் ஹீட் பண்ணி இருக்கிறேன். ஆனால் இனி வந்து 80 வைக்கக்கூடாது, 40 மாற்றிடணும். 40 மாற்றிட்டு ஒரு மணித்தியாலம் வைக்கிறேன். ஒரு மணித்தியாலத்தால் பார்ப்போம். இப்போ சரியாக ஒரு மணித்தியாலம் ஆகிட்டுது. கேக்கு ரெடி ஆகிட்டுது. கேக்கை இறக்குவோம். கொஞ்சம் ஆறுன பிறகு நாங்கள் கேக்கை வெட்டி பார்ப்போம். இப்போ கேக்கெல்லாம் நல்லா ஆறிட்டுது. நாங்கள் கேக்கை ஒரு கப் வெட்டுவோம். இந்த கரையால் ஒரு கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு இப்போ கேக்கு வந்து நல்லா அந்த மாதிரி வந்திருக்குது. இப்போ இந்த கேக் வந்து நான் எல்லாமே தவிட்டுமா, கருப்பு சீனி எல்லாம் போட்டு ஈஸ்ட்டும் இந்த பேக்கிங் பவுடரும் குறைவாக போட்டேன் நான். இப்போ இதுக்குள்ள பேக்கிங் சோடா, வெள்ளை சீனி அதுகள் போட்டு செய்தால் கொஞ்சம் இதை விட எளுப்பமாக இருக்கும். ஆனால் அதில் ஆரோக்கியம் இல்லை. இது வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு கேக்கு. இதே மாதிரி அடித்து நீங்களும் சாப்பிடுங்க. ஒரு காலை உணவாக டீ அதுகளோடையெல்லாம் இதை நாங்கள் சாப்பிட்றதால இப்படி ஆரோக்கியமாக போட்டு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி நீங்களும் ஒரு கேக்கு போட்டு பாருங்கள். இதோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.